குன்று மடியில் ஒரு வீடு. குழந்தைகள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தன. அம்மா அடுப்பங்கரையில் கருவாட்டுக் குழம்பு மணம் பரப்பிக் கொண்டிருந்தாள். பின்னிரவில் ஒரு பெருமூச்சு. மலை தன் இதயத்தை பீத்து எறிந்துவிட்டது. மண் சரிந்து, கல் உருண்டது, காடு முறிந்து, காலம் வந்தது. எல்லாம் ஒரே நொடியில் ஒரு ஊரையே விழுங்கிவிட்டது. இப்போது அந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் நின்றது. பள்ளத்தின் நடுவில் ஒரு உடைந்த பொம்மை, ஒரு குழந்தையின் செருப்பு, அம்மாவின் சேலையின் ஒரு துண்டு சிவந்து கிடந்தது. காற்று மட்டும் அழுதவாறே, ஏன் என்று கேட்டது. மரங்கள் தலையை தொங்கவிட்டு மௌனமாயிருந்தன. ஆனால் புதையுண்ட வீட்டின் கீழிருந்து ஒரு சின்ன குரல் எழுந்தது. இன்னும் உயிரோடு இருந்தது அது. கடவுளே, உமது நியதியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என் அம்மாவின் கையை திருப்பிக் கொடு. என் சிறிய தம்பியின் சிரிப்பை திருப்பிக் கொடு. இந்த மண்ணாவது என்னை விட்டு விலகட்டும். மலை அமைதியாக இருந்தது. காற்று அசையவில்லை. நாடே நீரில் தத்தளித்து கிடந்தது. ஆனால் அந்த குரல் மண்ணை தள்ளிக்கொண்டு மெல்ல மெல்ல மேலே வந்தது. ஒரு சின்ன கை வானை நோக்கி நீண்டது.